yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Hi friends, today's special black pepper chicken and stuffed cauliflower with carrot. ஸோ இது ரெண்டையும் நம்ம இன்றைக்கி கொம்போவாக சமைக்க போகிறோம். எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். black pepper chicken அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஈஸியான முறையில்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள், நம்ம இப்போ சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். கோழி இறைச்சி 1 கிலோ எடுத்தீங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், சீனி 1 டீஸ்பூன், முட்டை வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி 2 உடச்சி ஊற்றி, ஸோ நம்ம வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து சிக்கன் மேலே ஊற்றுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா ஒரு எம்டி பவுலில் முட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நான் அந்த ஸ்பூன்லேருந்து இந்த மஞ்சள் கரு தூக்கிட்டு ஊற்றலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour தான் நம்ம மேரினேட் பண்ணணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணுவோம். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆஃப்டர் 1 hour நம்ம கோழி அரிசி நல்லா ஒரு எண்ணெய் வந்து பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுப்போம். நீங்கள் இப்படி வச்சா கூட இந்த ரெசிபியில் நீங்கள் மேரினேட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட வச்சு சைடிச்சாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பொரிச்சு எடுத்தாக்கா. ஆனால் இன்றைக்கி நம்ம black pepper சிக்கன் செய்கிறதுனால நம்ம பொரிச்சு எடுத்த கோழி அரிசி எடுத்து நம்ம black pepper சாஸ் செஞ்சு அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கோழி அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக எண்ணெய் ஃபில்டர் பண்ணுற லெவலுக்கு ஒரு வடிதட்டில் வச்சுருவோம். ஸோ நம்ம போட் சைட்டும் திருப்பி போட்டு தான் நம்ம இதை பொரித்தோம். ஸோ இருக்கிற இதே போல் மறுபடியும் இன்னொரு பேட்சையும் நம்ம பொரிச்செடுக்கலாம். இதே போல் மெதுவாக போட் சைட் பொரித்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம இந்த ரெசிபி யூஸ் பண்ணி கூட கோழி பொரித்து வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெள்ளை சோறு வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு வெஜிடபிள் சைட்டில் செஞ்சு வச்சு சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம black sauce எப்படி செய்து பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடான பிற்பாடு பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு போட்டுக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு நிறம் மாதிரி நல்லா வாசமாகன பிற்பாடு காஞ்ச மிளகா 3, 1 வெங்காயம், 2 ஊசி மிளகா உரப்புக்கு ஏற்ற போட்டுக்கலாம். போட்டு அதையும் தாளிப்போம். வெங்காயம் வேகணும். எல்லாம் நல்லா வெந்த பிற்பாடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து 1 கப்பு ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த black pepper சிக்கன் வந்து நீங்கள் ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்ணும். கொஞ்சம் குழம்பா வேணால் தண்ணி 1.5 கப்பு ஊற்றிக்கங்க. நான் 1 கப்பு ஊற்றினா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ தண்ணி கொதிக்கிட்டோம். நான் சீசனிங் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி சீசனிங் வந்து ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் black pepper அதிகமாக போடணும். எனக்கு நம்ம black pepper சாஸ் செய்கிறோம். தண்ணிக்கு சப்பு 2 டேபிள் ஸ்பூன், oyster sauce 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். ஸோ கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்க்கு ஏற்றபடி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. ஏன்னாக்கா நம்ம oyster sauce லைட் கிச்சப் போடுறோம்ல, ஸோ அதனால் வந்து உப்பு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவையான உப்பு போடுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த கோழி துண்டுகளை போடுவோம்.
ஸோ இந்த பிளாக் பெப்பர் சாஸோடு சேர்த்து கோழி துண்டுகளை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நல்லா கொதிக்குது. வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் அனியன் ஒரு கை நிறைய எடுத்துக்குவோம். அதையும் தூவி விடுவோம். அது தூவி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த கார்ன்ஃப்ளவருக்குள்ள ஸோ அதையும் நம்ம ஊற்றி விட்ருவோம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஊற்றுறப்ப அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா அப்படி திக்னஸ் ஆயிரும். அடுப்பு ஆன் பண்ணி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு சாஸ் கிடைக்காது, ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஊற்றினப்பட உடனே இந்த மாதிரி பச்சை தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி மேலே ஊற்றி விட்றீங்களே. ஊற்றி விட்ட உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே நீங்கள் கிளறி விடணும். அவ்வளோதான், நம்மளுடைய black pepper chicken is ready. Next, stir fry cauliflower with carrot. அதாவது காலிஃப்ளவர் கேரட்டோடு சேர்த்து பரட்ட போகிறோம். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 200 கிராம் எடுத்தீங்க. காலிஃப்ளவர் வந்து நான் பச்சை தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். அதில் கிருமிகள் சுத்தம் பண்ணுறதுக்காக. ஒரு கேரட் எடுத்துகிட்டு ஸ்லைஸாக வெட்டிங்க ஃப்ளவர் ஷேப்பில். ஸ்ப்ரிங் அனியன் நான் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, கொந்திய பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிச்சிங்க. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம கொந்திச்சிருந்த பூண்டை போட்டு தாளிப்போம். பூண்டு வந்து நல்லா நிறம் மாறணும், ப்ரௌன் கலராக வரணும். அது லேசாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வர ஆரம்பித்த பிற்பாடு நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ளவர் டைப்பில் டிசைனில் வெட்டி வச்சுருந்த கேரட்டை போட்டுட்டு காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். போட்டு கிளறி விடுவோம். இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றுவோம். காலிஃப்ளவரும் கேரட்டும் வேகிறதுக்காக கொஞ்சம் லேசாக கிளறி விடுவோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் மூடிப்போம். காலிஃப்ளவர் வந்து நம்ம மூடிச்சா தான் நல்லா வேகும். அதனால காலிஃப்ளவர் கேரட்டு வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு மூடாங்கி போட்டு மூடிச்சிடலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர் வந்து ஒரு லெவல் வந்திருக்கும். ஆஃப் குக் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வதங்கியிருக்கும். முதல் வந்து பேன் ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு பாருங்களேன். இந்த டைமில் வந்து நம்ம சாஸ் ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ், பிளாக் பெப்பர் கொஞ்சமாக போட்டுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு மறுபடியும் நம்ம மூடிப்போம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஸோ இன்னும் அந்த வெஜிடபிள் நல்லா குக் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். வெஜிடபிள் நல்லா குக் ஆயிடுச்சு, கேரட்டும் நல்லா குக் ஆச்சு. கரண்டியில் அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது கட் ஆயிடுச்சுன்னா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியோடு கலந்து ஊற்றி விட்டுரும். ஊற்றின உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும், அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த சூட்டுலேயே என்ன செய்யும், அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து குக் ஆயிரும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டர் ஃப்ரை காலிஃப்ளவர் வித் கேரட் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், நீங்களும் பார்க்க முடியும். அதோடு சேர்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
Thanks for watching. God bless you all. Love you all. Take care. Bye bye. Happy cooking. Drop it.